சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை எத்தனை கேள்வி இருந்தாலும் கேளுங்க. அது ஒரு தப்பும் கிடையாது. அதாவது உலகத்துல நடக்கிற விஷயங்கள் வந்து இரலவெண்டா இருக்கு. நம்ம அதாவது ரொம்ப நல்லவாளுக்கு கஷ்டங்களே வருது, ரொம்ப தப்பு பண்றவா நல்லா இருக்கா. சோ எதுக்குமே வந்து நம்ம மனசுக்கு ஒப்புற மாதிரி விளக்கம் சொல்ற மாதிரி இல்ல. சோ நம்ம இதுல எல்லாம் கர்மா தியரின்னு கண்டுபிடிச்சு நம்ம which cannot be sensed, நாமளா வந்து அத உருவகப்படுத்திக்கிறோமோ அப்படி கர்மா தியரின்னு சொல்லி முன் ஜென்மத்துல நம்ம பாவம் பண்ணிருப்போம், சோ நமக்கு இப்படி வருது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே ரியலைஸ் பண்ண, கடவுளை பார்க்க முடியுமாங்க, நம்மளே உணர்ந்தா தான் அதை நம்ம ஒப்புத்துக்க முடியும் இல்லையா? ஆனா கூட நம்ம வந்து நீங்க சொல்ற கர்ம யோகத்தெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடைபிடிக்க தான் செய்யறேன். என்னைக்குமே என்னுடைய கடமையை நான் செய்வேன், பலனை எதிர்பார்க்கறது இல்ல. என்ன வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம நல்லதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா வந்து எத்தனையோ விஷயங்கள் மனசுக்கு ஒப்பாததா, நம்ம ஏன் இப்படி நடக்கிறதுங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இதை விட நல்லா சொல்ல தெரியல எனக்கு. பட் ஆனா நீங்க கர்மயோகம் சொல்லும் போதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த கவலைங்கிற ரீசனுக்குள்ள போக கூடாது. எது மேல நமக்கு கண்ட்ரோல் இல்லையோ அதை வந்து நினைச்சு வருத்தப்படக்கூடாது. we should accept. அதுக்கெல்லாம் நான் பழகிட்டேன். பட் எனக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான, அதே போல இந்த காரியங்கள்லாம் பண்றோம் இல்லையா, அந்த வாத்தியார்ல இருந்து இவ்வளவு ஒண்ணுத்துக்கு ரேட் இருக்க இயர் டு இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறா. பணம் இல்லாத ஒருத்தன் வந்து 100 ரூபாய் குறையத்தனைன்னா செய்வாளா? அப்ப அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பணம் எங்க வருதோ அந்த இடத்துல வந்து அர்த்தம் இல்லை இல்லையா? ஐ ஃபீல் சோ. அந்த இதெல்லாம் தவசம்லாம் பண்ணதான் செய்யணும். மாமியார் மாமனாருக்கு எல்லாம் இதுபடி பண்ணத்தான் செய்யறோம். ஆனா வந்து இறந்தவா பிளஸ் பண்ணுவா, நம்ம நல்லது செஞ்சா ஐ டோன்ட் ஃபீல் அந்த பிண்டம் போடுறோம் அந்த இதெல்லாம் அவளை ரீச் பண்ணும் அப்படிங்கிறத எனக்கு உணர்ந்தாதான் நான் நம்புவேன். எனக்கு அப்படி தெரியல, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், கேள்வி கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப கரெக்டான அப்ரோச். ஏன்னா எந்த விஷயமுமே வந்து நமக்கு வந்து புதுசாக, அதாவது இப்போ நம்ம கற்றுக்க வரும்போது நிறைய சந்தேகங்கள் வரும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்து வராமல் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்போது தப்பு பண்ணுறவா நல்லா இருக்கா, தப்பு பண்ணாமல் நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறவா கஷ்டப்படுறா அப்படின்றப்போ நமக்குள்ள ஒரு முரண்பாடு தெரியறது. இது என்னது, இது எப்படி அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் வரும்பொழுது நம்ம கேள்வி கேட்டு தான் அதை சரி பண்ணிக்க முடியும். அதனால் கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது, அதிக பிரசங்கித்தனமும் கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் எந்த மாதிரி கேள்வி கேட்குறதோ அப்போல்லாம் தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே. பொதுவாக யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வகுப்பில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும் கேள்வி கேட்கறதுக்கு. ஆரம்பிச்சிட்டானா மற்றவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வந்து அவளும் கேட்க ஆரம்பிப்பாள். அதனால் ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பாக உங்களை பாராட்டுறேன் இப்படி கேள்வி கேட்குறது. நியாயமான ஒரு 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 தர்ம சங்கடத்தில் தான் நீங்கள் இருக்க. ரொம்ப நியாயமான தர்ம சங்கடம். நான் பாவம் பண்ணுறவா தப்பு பண்ணுறவா நன்னா இருக்காளே, நல்லது பண்ணுறவா எப்பவுமே கஷ்டப்படுறாளே, இதுக்கு வந்து கர்மா தேரின்னு ஒன்றது திணிச்சு இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இப்படி கொண்டு வந்திருக்காளா அப்படின்றப்போ ரொம்ப நீங்கள் டீப்பஸ்ட் வந்து யோசிச்சிருக்க. அதுதான் நான் உங்களை பாராட்டணும். ஏன்னா டீப்பாக யோசிக்கலான்னு நமக்கு இந்த கேள்வியெல்லாம் வராது. கேட்டுட்டா ஏதோ காதில் விஷயத்தை வாங்கிட்டு போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் டீப்பாக யோசிச்சிருக்கிறதுனால தான் இப்படி கேள்வி வருது. உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்பை வந்து பண்ணி. ரெண்டாவது ஒரு கேள்வி, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணும்போது பண்ணி வைக்கிற பிராமணா வந்து ரேட் அதிகமாகிட்டே போகிறாளே, இல்லாதவா என்ன பண்ணுவா அப்படின்றது ரெண்டுத்துக்குமே பதிலை பார்த்துட்டு நாம் இன்றைக்கி வகுப்புக்குள்ளே போகலாம் என்னன்றதை. ஓகே, ஸோ முதல் கேள்வி வந்து நாம் வந்து 2 கோணத்துலையும் இந்த விஷயங்களை பார்ப்போம். நீங்கள் முதல் கேள்வி, தப்பு பண்ணினவா நல்லா இருக்கா, நிறையா சௌகரியங்களை அனுபவிச்சுட்டு இருக்கா,
நல்ல வழியில் நடக்கிறவா கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து நாம் இதை கஷ்டப்படுறோம், அனுபவிக்கிறோம். இது ரெண்டுமே வந்து நாம் பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. எந்த ஒரு விஷயம் கஷ்டம், எந்த ஒரு விஷயம் நல்ல அனுபவம், இது நம்ம பார்வையில் இருக்கு. நம்ம இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது தப்பு பண்ணிட்டு இருக்கிறவ சந்தோஷமாக இருக்காளேன்னு நமக்கு தோன்றுறது. அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னங்கிறது அது அவளுக்கு தான் தெரியும். அவள் எது எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கா, யார் யாரையெல்லாம் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு மண்டே உடைச்சுட்டு இருக்கா, ஒழுங்காக தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கிறதா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அவன் எந்தெந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நல்ல காரு, பங்களா, பணம்லாம் வச்சுக்கிட்டு பேரு புகழோடலாம் இருந்துக்கிட்டு 10 போலீஸ்கார் அவளுக்கு பாதுகாப்பை கொடுத்துட்டு, ஆக்சுவலாக அவளை பிடிச்சி உள்ளே போடணும் அந்த போலீஸ்காரன், ஆனால் அவளுக்கே பாதுகாப்பு இருந்துட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் தான் நமக்கு செய்தியாக வர்றதுனால நம்ம மனசுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, இப்படி தப்பு பண்ணுறவா நன்னா இருக்காளே அப்படின்ட்டு. ஆனால் அவளுடைய இன்னொரு பகுதி என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அந்த இதில் சொல்கிற மாதிரி கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் மெய்யல்ல, தீர விசாரித்து அறிவதே மெய். பொய் தீர விசாரிப்பதே மெய். மெய் அதை தான் நம்ம எப்பவுமே பின்பற்ற வேண்டியது. அதனால் நமக்கு செய்திகளாக வரக்கூடியது, நம் புலன்களுக்கு தெரியக்கூடியதை நம்ம அப்படியே எடுத்துடக்கூடாது. இது ஒரு விதமான கோணத்தில் பார்க்கக்கூடியது. நல்லவா எல்லாம் கஷ்டப்படுறாளே அப்படின்னா எத்தனை நல்லவா கஷ்டப்படுறான்றதும் நமக்கு தெரியாது. நம்ம ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாலும் சில பேருக்கு தெரியும், வேணால் நம்மளை பற்றி நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்ல காரியங்கள் தான் பண்ணுறேன், கர்மயோகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், பலன் எதிர்பார்க்காம பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்போ நம்மளை ஒரு உதாரணமாக வச்சு நம்ம பார்ப்போம். இப்படி நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில் ஏன் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது, வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் ஏன் நடக்குது, நான் நல்லா தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வரும். அப்போது நம்ம ஒரு சிறிய வட்டத்தை வச்சு ஒரு தீர்மானத்துக்கு வரும். நல்லது பண்ணுறவா கஷ்டப்படுறா அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் வந்து எத்தனை பேர் நல்லது பண்ணுறவா இருக்கா, அவன் எப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு சில விஷயங்கள். அதனால் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் நம்ம இந்த சிந்தனையை வச்சு பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடியது. உங்களுடைய கேள்விக்குண்டான பதில் ஒரு கோணத்தில் பார்த்து சொல்லப்பட்டது. இன்னொரு கோணம் வந்து இந்த கர்மா. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இந்த கர்மா தேரி திணிக்கப்பட்டதா, போன ஜென்மத்தில் அவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி தானே அப்படின்ட்டு. இந்த கர்மா தேரிங்கிறது திணிக்கப்பட்டதல்ல. இப்போ நாம் இன்னைக்கு ஸ்லோகத்திலே பார்க்க போகிறோம். இது வாஸ்தவம். இதை நம்மளால் மறுக்க முடியாது. எப்படி இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வெள்ளைக்காரன் வந்து மகாபிரிவால பார்க்கறதுக்கு வந்து பேசிட்டு இருப்போம். அவருடைய மனசில் ஒரு கேள்வி, நீங்கள் இந்த கர்மா தியரி பற்றியெல்லாம் சொல்கிறீங்களே, இது எப்படி நம்புறது? போன ஜென்மத்தில் அவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லைன்னா போன ஜென்மம் இல்லை முன் ஜென்மங்கள், நம்ம பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். அப்போ முன் ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் ஒருத்தர் இந்த பிறவியில் அவளுக்கு அது வர்றது அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, இல்லைன்னா உங்களுடைய சாஸ்திரங்கள் அதை சொல்கிறது, அது எப்படி நம்புறதுன்னு கேட்டேன். மகாபெரிவா அவருக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்தார். காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்துருக்கா. அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கோ, இப்போ நீங்கள் போயிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரசவ ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளோட பேக்ரவுண்டை பார்ப்போம், பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு. அவரும் சிரத்தையாக பண்ணினார். போயிட்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார். வந்துட்டு மகா பெரியவாள்கிட்ட சொன்னார், என்ன பார்த்தேள் அப்படின்னா, ஒரு இடத்துல எப்படி எப்படி குழந்தை பிறந்திருக்கு, ஒன்று கருப்பாக பிறந்திருக்கு, ஒன்று வெள்ளையாக பிறந்திருக்கு, ரொம்ப மோசமான நிலைமையில் ஒன்று பிறந்திருக்கு, அண்டர் வெயிட்டோடு பிறந்திருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நல்ல வசதியாக கொழுகுழுன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நல்ல பெரிய நர்சிங் ஹோமில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப அதாவது வசதியே இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த சௌகரியமும் இல்லாத இடத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இப்படி பலவிதமாக இருக்குது. அப்போ அவர் கேட்டார், இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பிறந்த குழந்தைகளுக்குள்ளே ஏன் இவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவ்வளோ குழந்தைகள் இந்த இடத்துல பிறந்திருக்கே, ஏன் இவ்வளோ வித்தியாசங்கள் அதுக்குள்ளே இருந்திருக்கு? ஏன் ஒரு குழந்தை குறை பிரசவத்தில் பிறக்கிறது,
ஏன் ஒரு குழந்தை கருப்பாக பிறந்திருக்கு, ஏன் ஒரு குழந்தை வெள்ளையாக பிறந்திருக்கு, ஏன் ஒரு குழந்தை ரொம்ப மோசமான எந்த வசதியும் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கு, ஏன் ஒரு குழந்தை நல்ல வசதியான ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கு, ஏன் ஒரு குழந்தை கொழுன்னு பிறந்திருக்கு, ஏன் ஒரு குழந்தை அங்ககீனத்தோடு பிறந்திருக்கு, எந்த அங்ககீனமும் இல்லாமல் முழுசாக ஒரு குழந்தை ஏன் பிறந்திருக்கு, இதுக்கு என்ன விளக்கத்தை சொல்ல முடியும்னு கேட்டேன் மகா பெரியவார்கிட்ட. இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவர் ரொம்ப யோசிச்சு பார்த்தார். அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல, எனக்கு புரியல அப்படின்னு. அதான் சொன்னேன், அப்பதான் சொன்னேன், இதுதான் கர்ம வினைன்றது. ஒரே ஊர்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிறந்த குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா அதற்கு பின்னணி என்னவாக இருக்கும்? ஏன் இந்த வேறுபாடுகள் வர வேண்டும்? இது இல்லாமலே இருக்கலாமே. அப்ப இந்த வேறுபாடுகள் வர்றது அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை தான் நம்முடைய இந்து சாஸ்திரங்கள் ஆராய்ந்து, நம்முடைய சனாதன தர்மம் அதை ஆராய்ந்து, நம்முடைய ரிஷிகள் முன்னோர்கள் ஆராய்ந்து அதற்குண்டான ஒரு விடையை கண்டறிந்தார்கள். முற்பல நம்முடைய முற்பிறவி எவ்வளவோ பிறவிகள் எடுத்திருக்கோம். போன ஜென்மம் சொல்ல முடியாது, பூர்வ ஜென்மம் சொல்லணும். மை பாஸ்ட் பர்த்ஸ், எத்தனையோ ஜென்மங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுடைய ஒரு பிறவியாகப்பட்டது ஒரு கணக்கோட தான் நம்ம பிறக்கிறோம். ஒருத்தருமே ஒரு கணக்கோட, ஒரு கால்குலேஷனோட தான் பிறக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு அம்மா ஒரு பெண் கர்ப்பமாயிட்டா ஒரு குழந்தை பெற்றுட்டா அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. ஒரு ஆண் விந்து ஒரு பெண் கருவுக்குள் போய் அது கருவாகி உருவாக்கி வந்த அப்படி ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. இதெல்லாம் சயின்ஸ், அவ்வளவுதான். இந்த சயின்ஸையும் தாண்டி ஒரு அற்புதமான விஞ்ஞானம் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, அந்த 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 ஞானம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய பிறப்பிற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த ஜென்மத்தில் நீ ஏன் இந்த வீட்டில் பிறந்தாய், இந்த பெற்றோர்களுக்கு பிறந்தாய், இந்த சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தாய், இப்படிப்பட்ட பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி அத்தை இருக்கிற இந்த ஊர்ல ஏன் பிறந்த, இப்படி ஏன் பிறந்த, உருவத்தோடும் குறைபாடுகளோடும் அல்லது குறை இல்லாமல் ஏன் பிறந்தாய்? அப்போ there is a reason behind it. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஜென்மம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் கேட்டு வாங்கி கொண்டு வருகிறோம். நம்முடைய இந்து சனாதன தர்மத்தில் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், அவர் நம்மை காப்பாற்றுவார், அவர்தான் எல்லாம் நமக்கு அப்படிங்கிறது சொல்லப்படவே இல்லை. சாஸ்திரத்துக்குள்ள நம்ம ஆழமா போய் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு கடவுள் என்கின்ற வர்ணனையே கிடையாது. எல்லாமே சக்திகளாக பார்க்கப்படுகிறது. அப்போ என்னுடைய பிறப்புக்கு யாரோ காரணம் இல்லை, என்னுடைய பிறப்பிற்கு என் பெற்றோர்கள் காரணம் இல்லை, என்னுடைய பிறப்பிற்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய மனோபாவத்திற்கு, இப்ப அந்த மனோபாவத்தில் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். What I am totally responsible for that. No one is responsible for it. அப்போ இந்த கர்மா தியரிங்கிறது உண்மையானது தான். இது திணிக்கப்பட்டதல்ல, ஏதோ ஒன்றை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தியரி கிடையாது. அது உண்மையிலே இருக்கக்கூடியது. நாம் எடுக்கக்கூடிய பிறப்புகளில் இந்த ஜென்மத்தில் நாம் செய்து அதில் அடைகின்ற பலனை வைத்து இவன் நல்லவன் கஷ்டப்படுகிறானே, கெட்டவன் சுகப்படுகிறானே அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, இந்த ஜென்மத்தில் என்னுடைய வாழ்க்கையின் அமைப்பு பல ஜென்மங்களில் நான் சேர்த்து, அதாவது இந்த பாவ புண்ணியங்களை மூணா பிரிக்கிறோம். பிராரப்த கர்மா அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியது. இந்த கர்மா தியரியில் அது ஒன்று. அடுத்தது சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மான்றது, சஞ்சி அப்படின்னா பையி, மூட்டை மூட்டையாக நம்ம எவ்வளவோ ஜென்மங்களை செஞ்சு வச்சதுனா இருக்கு. நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஆகாமி கர்மா, இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்களிலிருந்து உருவாகக்கூடிய பாவ புண்ணிய பலன்கள். அப்போ இந்த ஜென்மத்தில் நான் ஒரு பிறப்பை எடுத்திருக்கேன், அது பிராரப்த கர்மான்னு சொல்லும்பொழுது என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் தான் எடுத்து நான் வச்சிருக்கேன். அக்கௌண்ட்ல இன்னும் நிறையவே இருக்கு. அது போகாம இன்னும் நான் இந்த ஜென்மத்தில் டெபாசிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட அக்கௌண்ட்ல. அப்ப அந்த இந்த ஜென்மத்தில்
என்னுடைய ஜென்மம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நான் என்னுடைய இந்த சேர்க்கை, இந்த சஞ்சித கர்மாவில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் நிர்ணயம் செய்கிறது. சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை பாவங்கள் புண்ணியங்கள் அதிகமாக இருந்ததாக இருக்கும். அதான் நீங்க பார்க்குற மாதிரி தப்பு பண்றவனும் நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னமும் இருக்கிறது. அவன் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நாயன்மார் கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ நாயன்மார்கள் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்றேன். கண்ணப்ப நாயனார் கண்ணை பேத்து கொடுத்தார். வேறு ஒரு நாயனார் பிள்ளை கறியை கொடுத்தார். வேறு ஒரு நாயனார் மனைவியோடு சண்டை போட்டு சேர மாட்டேன்னு சொல்லி ஒரு விரதமாக இருந்து இப்படியெல்லாம் இருக்கும். ஒரு நாயனார் வண்ணானா இருந்து அவர் துணி போய் அந்த சன்னியாசிக்கு துணியை கொடுக்க முடியாமல் அவர் படுத்தினது. இப்போ இந்த புராண கதைகள் எல்லாம் படிக்கின்ற பொழுது அவர்கள் கஷ்டப்பட்டார்களா என்று கேட்டால் படிக்கிற நமக்கு தான் அவள் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அனுபவமாகத்தான் இருந்திருக்கும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பெரியவாள் ஆயிட்டோம். நம்ம வீட்டில் ஒரு 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 போர்டு எக்ஸாம் படிக்கிற போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை சின்சியராக படிக்கிற குழந்தைய பற்றி பேசுகிறேன். ஏன்னா இங்கே நம்ம யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம்? நாயன்மார்களை பற்றி பேசுகிறோம். நாயன்மார்கள் யாரு? உண்மையிலேயே இறைவனிடத்தில் பக்தி இருக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த இடத்துல படிக்கிற குழந்தை எடுத்தோம் அப்படின்னா எந்த மாதிரி குழந்தை எடுக்கணும்? சின்சியராக இருக்கிற குழந்தை எடுக்கணும். சின்சியராக இருக்கிற குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்கு. நிறையா ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்து அங்கே படித்து இங்கே படித்து ராத்திரியெல்லாம் நேரம் கண்ணை முழிச்சு காலையில் சீக்கிரம் இருந்து அம்மா அப்பாவுக்கு அது கஷ்டமாக தெரியும். ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுறது. ஆனால் அந்த குழந்தைக்கு அது கஷ்டமாகவே தெரியாது. துளி கூட அதுக்கு கஷ்டம் இருக்காது. ஏன்னா அதுக்கு படிப்பு மேலே ஆர்வம் இருக்கு. நல்ல மார்க் வாங்கணும், நல்ல அறிவு வரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கிறதுனால குழந்தைய எடுக்கக்கூடிய அந்த முயற்சி அந்த குழந்தைக்கு ஒரு துளி கூட கஷ்டமாகவே தெரியாது. அது சோர்வே அந்த குழந்தைக்கு இருக்காது. பார்த்து பார்த்து பெற்றோர்களுக்கு சோர்வு வரும். அவன் பேசிப்பா அப்பாவும் அம்மாவும், ஐயோ இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறது, இந்த பையன் இப்படி கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதே பகவானேன்ட்டு நாம வேண்டிப்போம். ஆனால் அந்த குழந்தை எந்த கஷ்டமுமே அது உணராமல் சந்தோஷமா அது பண்ணிட்டு இருக்கும். அப்போ இதுல கஷ்டம்னா என்ன, சுகம்னா என்ன அப்படிங்கிறத வைக்கும்பொழுது நாம கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தம் தான் கஷ்டமும் சுகமும். உண்மையிலேயே கஷ்டம்னு ஒன்று இருக்கா, சுகம்னு ஒன்று இருக்கான்னா உண்மையிலே அது கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய அர்த்தம் தான். ஏன்னா கஷ்டம்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோம். துயரத்திலேயே மிக உயர்ந்த துயரம் மரணம் தான். ஆனால் எல்லா மரணமும் ஒருவருக்கு துயரத்தை கொடுக்கிறதா என்றால் இல்லை. சில மரணங்கள் தான் ஒருவருக்கு மிக அதிக துயரத்தை கொடுக்கிறது. சில மரணங்கள் துயரத்தை கொடுக்கிறது. சில மரணங்கள் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. சில மரணங்கள் ஐயோ பச்சாதாபத்தை ஏற்படுத்துகிறது. சில மரணங்கள் நம்ம ஒண்ணுமே பண்றது இல்லை. ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய அர்த்தம், இப்படிப்பட்டவர் மரணம் அடைந்தால் என்னால் தாங்க முடியாது, இது நான் கொடுத்திருக்கிற அர்த்தம். அப்போ சுகம் துக்கம்ங்கிறது நாம கொடுக்கிற அர்த்தம் தானே ஒழிய உண்மையிலேயே ஒரு விஷயத்திற்கு சுக துக்கம் இருக்கான்னா அந்த விஷயத்துக்கு கிடையாது. அப்போ கஷ்டப்படுறவன் சுகமா இருக்கானுன்னா என் பார்வையில நான் சுகம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? காரு பங்களாலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேங்க் பேலன்ஸை வச்சுக்கிட்டு பேரு புகழோட இருக்கிறது, இதெல்லாம் என்னுடைய கணக்குல சுகம். அப்போ என்னுடைய கணக்குல இதெல்லாம் சுகம்ன்றப்போ அப்படி வாடுறவன் தப்பான வழியில் தான் அவன் எல்லாத்தையும் சேர்த்திருக்கான். அவன் சுகமா இருக்கான்னு சொல்லிட்டு நான் கணக்கு போட்டு இருக்கேன். கஷ்டம்னா என்ன நினைச்சுட்டு இருக்கேன்? இந்த பண வசதிகள் இல்லாமல், நல்ல வீடு இல்லாமல், சாதாரண வீடு, நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இல்லாமல், ஏதோ 1-2 ட்ரெஸ்ஸை வச்சுட்டு சாதாரண சாப்பாடு. ஆனால் அவன் தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். கோவிலுக்கு போறா, பூஜை பண்றா, புனஸ்காரம் பண்றா, சாத்தம் பண்றா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வைத்தியத்தில் சொல்லியிருக்கிற எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அவன் வீட்டில் ஏசி கிடையாது, சோஃபா சேர்லாம் கிடையாது, சாதாரண பெட்டு, தரையில விரிச்சுட்டு பாய் விரிச்சுன்னு படுத்துன்னு தூங்குறான். ஆனா என்னுடைய கணக்குல என்னன்னா இப்படியெல்லாம் இருந்தா கஷ்டப்படுறான்னு அர்த்தம் நான் கணக்கு வச்சுட்டு இருக்கேன். அப்ப அவளை பார்த்தா எனக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அவள்கிட்ட கேட்டான்னா இதெல்லாம் என்ன, இது என்ன இருக்கு, இப்போ நிம்மதியா படுத்தா தூங்குறேன், சாப்பிட்டா ஜீரணம் மாறுது,
எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்றா. அவ சுகமா தான் இருக்கா. அவளுக்கு அது கஷ்டமா தெரியல. அப்போ இதை இந்த கோணத்திலையும் நாம் பார்க்கணும். ஸோ அந்த கர்மா தேரிங்கிறது உண்மைதான். அதன்படிதான் நம் வாழ்க்கை அமைகிறது. நம் வாழ்க்கைக்கு நாம் தான் காரணம். இங்கே வேறு யாருமே காரணம் கிடையாது. நம்மை காப்பாற்றுவதற்கும் யாரும் வரமாட்டார்கள். எந்த சக்தியும் கிடையாது. நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எல்லாமே நாம் தான். இது அந்த கர்ம தேரியில் வரக்கூடிய விஷயம். பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் ஒருவர் அனுபவிக்கின்றார் எல்லாமே. ஆனால் சுக துக்கம் என்பது அவரவர்கள் கொடுக்கக்கூடிய அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க. பாவ புண்ணியம்னு 2 விஷயங்கள் இருக்கு. சுக துக்கம்ங்கிறது இப்போ ரமண மகரிஷி இருந்தார். அவருக்கும் கேன்சர் வியாதி ரொம்ப படாத பாடுபட்ட. அவ கூட இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணான். ஏன் இப்படி வலியோட அவசரப்பட்டு இருக்கல, எதாவது பண்ணக்கூடாது, அது பண்ண. அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. ஆனால் அவருடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு மகானாவும் இருந்தார். அவர் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். அது அவருடைய பிராரப்த கர்மாவில் இருப்பதனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி அதற்காக அவர் அவசியப்பட்டார். ஆதிசங்கரர் ரொம்ப சின்ன வயசுலயே 24-25 வயசுலயே அவர் போயாச்சு. பெரிய மகான். அவர் எங்கெங்கெல்லாமோ நடந்துதான் போனார். இந்தியா முழுக்க சுத்தினார். எங்கெங்கெல்லாமோ இந்தியாவை தாண்டி போனார். நம்முடைய வேத சாஸ்திரங்களை பரப்புவதற்காக. ஒன்லி அரௌண்ட் 24 இயர்ஸ் அவர் வாழ்ந்தார். 8 வயசுல ஆரம்பிச்சார் அவருடைய துறவி வாழ்க்கையை. இந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த வாழ்க்கையில 8 வயசுல இறங்கினார். 24 வயசுல முடிஞ்சு போச்சு. இதுல அவருக்கு ஏதாவது வருத்தம் இருக்குமான்னா இருக்காது. அவர் இதுக்காக பிறந்தார், அதை முடித்தார், போய்விட்டார். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குன்றதை நாம புரிஞ்சுக்கணும். முதல் கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சதாமா உங்களுக்கு? வெரி குட் எக்ஸ்பிளனேஷன் சார். ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. மனசுக்கு திருப்தியா இருக்கு. சந்தோஷம். 2வது கேள்விக்கு வருவோம். பிராமணா காசு நிறைய வாங்குறாளே, என்ன பண்றது? பாவம்மா. இருக்கிறவா அவளுக்கு கொடுக்கறது. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். இருக்கிறவா அவ கேட்கறத விட முடிஞ்சா கூட அதிகமா கொடுக்கும். ஏன்னா ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. அப்படி சொல்லல. இல்ல கொஞ்சம் வர இல்ல குறைச்சு கொடுக்கறேன்னா அதே செய்வாளான்றேன். அதுக்கு வரேன். நான் இது ஒரு ப்ரொமோஷனா சொல்றேன். ஒரு ப்ரொமோட் பண்றேன். நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் குறையா சொல்லல. ஐ எம் ப்ரொமோட்டிங் இட். எல்லாரும் பண்ணுங்கோன்ட்டு நான் ப்ரொமோட் பண்றேன் அந்த விஷயத்தை. ஏன்னா அவன் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. அவனுக்கும் வாழ்க்கை இருக்கு, விலைவாசி ஏறி போச்சு, எல்லாமே இருக்கு. அதனால அதுக்கெல்லாம் பணம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. பணம் இல்லாத வாளுக்கு அவ கம்மியா வாங்குவாளா? எனக்கு எல்லாரை பத்தியும் தெரியாது, உலக நடப்பு எப்படின்றது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு நான் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய வைதிக காரியங்களுக்கு இருக்கக்கூடியவர் அப்படிதான் இருக்க. அவர் அவருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் தான் அவர் சொல்லுவார். வசதி இல்லை, என்னால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும் இவளுக்கு வசதி இருக்கா இல்லையா, என்ன பண்ண முடியும்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பணம் வாங்குறார். அதனால அப்படி பண்றவா இருக்கா. லைக் டாக்டர்ஸ். ஏன்னா நல்ல வசதியான வாழ்க்கை நல்ல ஃபீஸை வாங்கி வசதியே இல்லாத வாழ்க்கை ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் இருக்கா. அதே மாதிரி பிராமணாலையும் வைதிகாலையும் அந்த மாதிரி இருக்கா. இருக்கணும். ஏன்னா அவ செஞ்சு வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் கர்த்தாக்கு ரொம்ப ஊக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். வசதி இல்லாத ஒருத்தர் எனக்கு இந்த சிராத்தம் பண்ணணும், வேற ஒரு காரியம் பண்ணணுன்ற அந்த ஆத்மார்த்தமான ஒரு முயற்சியில முன்னுக்கு வரும் பொழுது அதை செய்து வைக்கக்கூடிய வைதிகர்கள் அவளுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு, நீங்க பரவாயில்ல, நீங்க உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்கோ, எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஏத்துட்டு அவளுக்கு பண்ணி கொடுத்தான்னா கர்த்தாக்களுக்கு அது இந்த மாதிரி சிராத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். நம்மளுடைய தர்மம் இன்னமும் வளரும். அதனால
பிராமணால் அப்படி பண்ணணும். பண்றவா இருப்பா, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ கான்ட் மேக் அ ஸ்டேட்மெண்ட் தே டூ ஆர் தே டோன்ட் டூ. ஐ கான்ட் மேக் அ ஸ்டேட்மெண்ட். என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நான் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவர் பண்ணிட்டு தான் இருக்கார். அப்படி பண்றவா இருப்பா, பண்ணாதவாளும் இருப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்னுடைய அப்பீல் த்ரூ திஸ் இஸ் அப்படி ஹெல்ப் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. அப்படி இல்லையா இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சவ வசதி இல்லாதவ ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு சிராத்தம் பண்ணணும், செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லை, என்கிட்ட பணம் இருக்கு, நான் உதவி பண்ணி அவரை பண்ண வைக்கலாம். அப்படி ஒரு முயற்சியும் எடுக்கலாம். இப்படி இல்லைன்னா அப்படியும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில், அப்படி பண்ணக்கூடிய வைதிகாலும் இருக்கா, பண்ணாமல் இருக்கிறவாலும் இருக்கலாம் தான் என்னால் சொல்ல முடியும். அவள் பண்ணலைன்னா அப்படி வசதி இல்லாதவளுக்கு நான் இந்த பணம் கொடுத்தா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தான்னா அது சரியானது அல்ல. எப்படி ஒரு டாக்டர் வந்து நீ இல்லைம்மா நீ எனக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுத்தா தான் நான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணும்போது தென் ஐ திங்க் த மெடிக்கல் ப்ரொஃபஷன் லூசஸ் இட்ஸ் எத்திக்ஸ். கூடாது எப்போவுமே. அதே மாதிரி அறிவிலையும் சரி, அறிவு இருக்கக்கூடியவன் அறிவை வந்து தானமாக கொடுக்கணும். சரி, அவனுடைய பொழப்புக்காக ஏதோ கொஞ்சம் காசு வாங்கிக்கிறான், ஓகே. ஆனால் எண்ணம் காசுக்காக இருக்கக்கூடிய, ஏன்னா இதெல்லாம் வந்து இறைவனுடைய அனுகிரகம். பிராமணாலா பிறந்து வைதிக காரியம் பண்றதுங்கிறது ஒரு இறைவனுடைய அனுகிரகம். மருத்துவ படிப்பு படிச்சு அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம். நல்ல அறிவு இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து அந்த வசதி இருக்கிறோம், இதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு கிளர்க்காக வேலை செய்கிறோம் அது மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாருக்குமே அந்த இறை அனுகிரகம் பூர்ணமாக இருக்கிறதுனால தான் அவள் அதை பண்ண முடியுது. அந்த நினைப்போடு அவள் பண்ணணும். அதில் பணத்தை கொண்டு வரக்கூடாது. பணம் வேண்டான்னு சொல்லலை, பணம் வேணும். ஆனால் அதற்கு வசதி இல்லாத இடத்துல இலவசமாகவும் பண்ணி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு இருக்க வேண்டும். இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, இருக்கணும். அதுதான் நல்லது. சரியாம்மா? ரெண்டாவது கேள்விக்கு ரொம்ப நன்றி, நல்லா சொன்னேன். ரொம்ப சந்தோஷம்மா. இந்த மாதிரி இருந்ததுன்னா கேளுங்க. எல்லார்கிட்டையுமே நான் தான் சொல்கிறேன், குறிப்பாக கர்ம யோகத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா வரும். இப்போ இன்றைக்கி நாம் இன்னும் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம வகுப்புக்குள்ளே போயிடுவோம். நம்ம என்ன பார்த்தோம் போன வாட்டி. ஸோ போன வாட்டி பகவான் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி முடித்தார், அதை நம்ம பார்த்தோம். 45வது ஸ்லோகம். 3 குணங்களுக்கு அப்பால் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே 3 குணங்களை சார்ந்தது. ஏன்னா மனிதனுடைய அனைத்து செயல்களும் அனைத்து அணுகுமுறையும் அவனுடைய மனோபாவம் எல்லாமே வந்து குணங்களின் அடிப்படையில் தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, ஏன் அவர் அப்படி பிஹேவ் பண்ணுறாரு, எனக்கு பிறந்த 3 குழந்தைல ஒன்று இப்படி இருக்கு ஒன்று அப்படி இருக்குன்னா அவாவா ஒரு ஒரு அந்த குண காம்பினேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த குண கலவையோடு பிறக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் இருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சோ மிரட்டியோ கிரட்டியோ பண்ணனா இட் பிகம்ஸ் worst. அதுக்காக முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. முயற்சிங்கிறது உண்மையான முயற்சியாக இருக்க வேண்டும். அதை பற்றி நீ வரக்கூடிய ஸ்லோகத்தில் பார்க்கணும். முயற்சி எப்படி இருக்கணும் என்னன்றதை அப்புறமா பார்ப்போம். அப்போ இந்த குணங்களை அப்படிப்பட்ட 3 குணங்களில் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டார். அப்புறம் என்ன சொல்றார்? 3 குணங்களையும் கடந்தவனாக நீ இருப்பாயாக அர்ச்சுனா. 3 குணங்களை கடந்தவன் எப்படி கடப்பது அப்புறமா பார்ப்போம். எப்போதும் உண்மையில் நின்று இரு, அதாவது சத்துவ குணத்தில் இரு. எப்போ, அதாவது இப்போ நீ சத்துவ குணத்தில் இரு. அடுத்தது யோகக்ஷேமங்களை கருதாதே. அப்படின்னா அதிகமாக அடைய வேண்டும் என்ற ஆசையை வைத்துக் கொள்ளாதே, அடைந்ததை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற முயற்சியும் வைத்துக் கொள்ளாதே. இதுதான் யோகக்ஷேமம். ஆத்மாவை, இது யாருக்கு சொன்னாங்க? ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவன். ஆத்மாவை வசப்படுத்தியவன் ஆகிய மனம் உன் கட்டுப்பாடுக்குள் இருக்கணும், அறிவின் கட்டுப்பாடுக்குள் மனம் இருக்க வேண்டும். இது தமோ குணத்தில் இருப்பவனுக்கு சொல்லப்பட்ட, அந்த தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு 3 விஷயங்களை 45வது ஸ்லோகத்தில் சொன்னதை பார்த்தோம். பிறகு 46வது ஸ்லோகத்தில் நம்ம ஒரு என்ட்ரி போட்டு அப்படி கோடிட்டு பார்த்தோம். மிக அற்புதமாக பகவான் சொல்லியிருக்கிறார், மிக அற்புதமாக. நான் பகவத்கீதையை ரசிக்கிறதே அதுதான். அந்த சொல்கிற விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார்.
என்ன ஒரு உதாரணத்தோட ஒரு பெரிய விஷயத்தை அழகான உதாரணத்தோட சொல்லியிருக்க. அதை நம்ம அப்படி ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போன வாட்டி, எங்கும் நீர் நிரம்பிய இடத்தில் ஒரு சிறு குட்டம் என்ன பொருள் உடையதோ அந்த பொருளே ஞானமுடைய பிராமணனுக்கு வேதங்களும் உடையன அப்படின்னா, அதாவது என்னன்னா, பிரம்ம ஞானத்தை அடைந்த ஒருவனுக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படின்னா, நீர்நிலை, பரந்த நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கிணறுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அவ்வளவுதான் வேல்யூ. அப்ப பகவான் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பரந்த நீர்நிலைங்கிறது பிரம்ம ஞானத்திற்கு சமானம். சிறு கிணறு என்பது வேதத்தின் முற்பகுதியில் சொல்லி இருக்கக்கூடிய கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப என்னடா இதுன்னா, பரந்த நீர்நிலை இல்லாத இடத்தில் கண்டிப்பாக கிணறு வேண்டும். அப்ப கர்மகாண்டம் இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. ஆனால் கர்மகாண்டத்திலேயே இருந்து விடவும் கூடாது. அதுதான் பகவானுடைய கருத்து. கிணறே இல்லாம இருக்க முடியுமா? எல்லா இடத்துலயுமே பரந்த நீர்நிலை இருக்க முடியுமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா கிணறுன்றது ஒண்ணு இருந்துதான் ஆகணும். ஏன்னா தண்ணி வேணுமே. அப்ப கிணறு இருக்கணும். அப்போ பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு வசதி இல்லாத ஒருவன், அவனுக்கும் ஆசை இருக்கிறது. அவனுடைய ஆசைகளை அவன் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் தர்ம வழியில் அதை செய்து கொள்வதற்கு கர்மகாண்டத்தில் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அததான் கிணறுன்னு சொன்னேன். ஏன்னா ரெண்டுமே நீர் இருக்கக்கூடியது. நீர் மக்களுக்கு கண்டிப்பாக அவசியமானது. நீர் இல்லாமல் இருக்க முடியாது. நீர் ஒன்று கிணற்றிலிருந்து கிடைக்கிறது, மற்றொன்று பரந்த நீர்நிலையில் இருந்தும் கிடைக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாரு, ரெண்டு நிலையில் இருக்கக்கூடிய நீரும் தான் தேவை. ஆனால் பரந்த நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்தில் கிணறுக்கு என்ன வேல்யூனா நோ வேல்யூ. அப்ப பிரம்மஞானத்தை அடைந்தவனுக்கு கர்மகாண்டத்தில் என்ன வேல்யூனா நோ வேல்யூ. இந்த இடத்துல சூக்ஷ்மமாக ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரம்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த கர்மமும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் கர்மங்கள் செய்ய வேண்டாம். கர்மங்கள் செய்ய வேண்டாம்னு என்ன அர்த்தம்? பித்திருக்காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கோவிலுக்கு போகணும், பகவானை சொல்லணும், அந்த ஸ்தோத்திரம் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, இது ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கே, நம்மளும் அப்படி இருந்துடலாமான்னா இனி பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இது எப்படி பகவான் எச்சரிக்கையாக சொல்றாருன்றதை கேட்போம் நம்ம. அப்படி அர்ஜுனனுக்கு அப்படி சவுக்கால ஒரு அடி கொடுக்குற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அர்ஜுனன் கேட்பான், இந்த கர்மயோகத்தை விட ஞான யோகம் ரொம்ப நல்லா இருக்கு, அதாவது கர்ம யோகியா இருக்கிறத விட சன்னியாசி ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் சன்னியாசி ஆயிடுறேன்ற மாதிரி கேட்பான். அப்ப அவனுக்கு ஒரு சுருக்குன்னு ஒரு பதில் கொடுப்பார். ஒன்றும் செய்யாமல் இருப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அது அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள போகும்போது நமக்கு தெரியும். அப்போ மிக அற்புதமான அந்த பிரம்ம ஞானத்தை இதைவிட சிறப்பாக சொல்ல முடியாது. அவ்வளவு அழகாக ஒரு ஒரு உவமையோடு சொல்லியிருக்கார் இந்த இடத்துல பகவான். இதை நாம் அப்படி பார்த்தோம். இனி இந்த வகுப்பில் நாம் 47வது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். ரொம்ப பிரபலமான ஸ்லோகம், கர்மண்யேவ அதிகாரஸ்ய மாபரீஷு கதாஜனம். இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்படக்கூடிய இடத்துல எல்லாமே பார்த்தோன்னா, கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே, இப்படி மொட்டையா சொல்லிடுறான் எல்லாருமே. அதனால தான் நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? இப்படி மொட்டையா சொல்லிடுறா, கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்கிறது. இது எப்படி முடியும் சொல்லுங்க? இட் இஸ் நாட் பாசிபிள். நீ பலனை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் உனக்கு பலன் கிடைக்குமே. பலனிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. அதை அனுபவித்தும் ஆக வேண்டும். ஆக இது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். 47வது ஸ்லோகத்தில், தொழில் செய்யத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு. தொழில் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, கர்மம் செய்வதற்குத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு. அதன் பயன்களில் எப்போதும் உனக்கு அதிகாரம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன்ல என்ன சொல்றாருன்னா, செய்கையின் பயனை கருதாதே, தொழில் செய்யாமலும் இராதே, கர்மம் செய்யாமலும் இருக்காதே. கர்ம காண்டத்திற்கு உண்டான, கர்ம யோகத்திற்கு உண்டான அற்புதமான விளக்கத்தை தரக்கூடிய ஸ்லோகம் 47வது ஸ்லோகம். கர்ம யோகத்தினுடைய முழு அம்சமும் இந்த ஒரு ஸ்லோகத்துல அடங்கி போச்சு. பகவான் என்ன சொல்றாருன்னா, கர்மம் செய்யத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு.
அப்ப முதல்ல இந்த கர்மம்னா என்ன, ஏற்கனவே நம்ம இந்த இந்த கர்ம யோகத்துக்குள்ள வரும்பொழுதே ஒரு விளக்கம் பார்த்தோம். அதை மறுபடியும் டச் பண்ணுவோம். கர்மம்ங்கிறது செயல். ஆனால் நீ எப்படிப்பட்ட செயலை செய்வாய், எப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டும், ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள். செய்ய வேண்டும் ஒண்ணு இருக்கு, நீ எதை செய்வாய்ங்கிறது ஒரு தியரியும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். யார் எதை செய்வார்கள், அவருடைய குணாதிசயங்களை பொறுத்து. அந்த 3 குணங்கள் பார்த்தோம் இல்லையா? சத்துவ குணம் ஓங்கி இருக்கக்கூடியவன் அது சார்ந்த செயல்களை செய்வான். ரஜோ குணம் ஓங்கி இருக்கக்கூடியவன் அது சார்ந்த செயல்களை செய்வான். தமோ குணம் ஓங்கி இருக்கக்கூடியவன் அது சார்ந்த செயல்களை செய்வான். அப்போ ஒரு பக்கம் நமக்கு இன்னென்ன செயல்களை செய்ய வேண்டும். இதை நாம 3வது அத்தியாயத்துல வர்ணாசிரமத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். இந்த கர்மத்தை 2ஆக பிரிக்கலாம். நம் கடமை என்று ஒன்றாகவும், விரும்பி செய்யக்கூடியது, அதாவது ஆப்ஷன்ல வரக்கூடியது. நீ செய்யலாம், செய்யாம இருக்கலாம். கடமை என்பது செய்தே ஆக வேண்டும். குழந்தைங்களை பெத்துட்டோம் அப்படின்னா அதை நல்லபடியா வளர்த்து அதை நல்ல ஜாக்கிரதையா பார்த்து கவனிச்சு சொல்லுவால சீராட்டி பாலூட்டி தாளாட்டி சிறப்பாக வளர்த்து பிறகு அதுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுத்து, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தந்தை மகர் காற்றும் கடமை அவயத்தே முந்தி இருப்ப செயல் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கடமைகளா வரும். இதெல்லாம் செஞ்சே ஆகணும். இதெல்லாம் கடமை, டியூட்டி, கர்த்தவியம். விரும்பி செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு. நம்மளுக்கு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா, தனிப்பட்ட ஆசைகள். அந்த ஆசைகள் நாம பூர்த்தி செய்யறதுக்காக நாம் செய்யக்கூடிய, அதை நீ செஞ்சாலும் செய்யலாம், செய்யாமலும் போகலாம், ஓ இஷ்டம். செஞ்சாலும் செய்யலாம், செய்யாமலும் போகலாம், அது அவா இஷ்டம். சில பேர் பார்த்தோம்னா சில வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் கண்டிப்பாக செய்யணும். இப்போ வரலட்சுமி விரதம் பொண்ணு செய்யணுங்கிறது அவளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குது. ஸோ இப்போ அங்கே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கடமை. தே ஹாவ் டு டூ, சாய்ஸ் இல்லை. ஏன்னா அது பரம்பரையாக வந்துட்டு இருக்கு, அவளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த வரலட்சுமி விரதத்தை எப்படி செய்யணும், அதுக்கு எப்படிப்பட்ட அந்த அந்த அம்பாளுடைய முகத்தை வைக்க வேண்டும், எவ்வளவு அலங்காரங்கள் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், அது அவளுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் வரலட்சுமி விரதம்ன்றது அந்த குடும்பத்தில் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரனா அதை கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். அதை நீ எப்படி செய்ய போற அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயம். அது அவளுடைய ஆசைகளை பொறுத்து இருக்கு. கிராண்டா செய்யணும்னு சில பேருக்கு ஆசையா இருக்கும், கிராண்டா செய்வான். சில பேருக்கு செய்யணும் தோணாது. இந்த கடவுளுக்காக நான் செய்யும்போது அந்த இடத்துல கிராண்ட்னஸ் என்ன இருக்கு, பக்தி தான் முக்கியம். அதனால அம்பாள் கிட்ட பக்தி, அதுக்கு அடிப்படையா என்ன பண்ணணுமோ அதை கொண்டு. அவளுக்கு வசதி இல்லைன்னு இல்லை, அவளுடைய நினைப்பு அப்படி. சில பேருக்கு வசதி இருக்காது, செய்ய மாட்டேன். அப்போ இது செய்ய வேண்டும் என்பது ஒன்று இருக்கிறது, அதை எப்படி செய்வாய் என்பது இன்னொன்று. எப்படி செய்வாய் என்பது உன்னுடைய அந்த குணங்களின் ஆதிக்கத்தை பொறுத்து. என்னென்ன செய்ய வேண்டும் கடமைகளாக, அது வர்ணாசிரமத்தில் ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவன் எதை கடமையாக செய்ய வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம கொஞ்சம் டீப்பா அந்த இடத்துல பார்ப்போம். இப்போ இந்த செயலை நான் செய்கின்ற பொழுது செயல் ஒண்ணு இருக்கு, பலன் ஒண்ணு இருக்கு. நீ எந்த செயலை செய்தாலுமே அது பலனை தரும். அப்ப செயல்கிறது என்னது, இருக்கின்ற சூழ்நிலை. அதை இப்படி புரிஞ்சு போனா இந்த இடத்துல செயல் என்பது இருக்கின்ற சூழ்நிலை. அதான் இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த கரண்ட் சிச்சுவேஷன், வாட் எவர் ஐ எம் டூயிங். பலன்கிறது என்னன்னா உருவாக்கிய சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். பலன் என்பது நாம் உருவாக்குகின்ற சூழ்நிலை. இந்த செயலை செய்வதனால் நாம் உருவாக்கிய சூழ்நிலை பலன். இந்த பலன் எதை சார்ந்து இருக்கிறதுன்னா, நடுவில் ஒரு விஷயம் இருக்கு, பாவனை, ஆட்டிடியூட்.
ஒரு செயலை நீ எப்பேற்பட்ட மனோபாவத்தோடு செய்கின்றாய். இது நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். இன்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பலனை நிர்ணயிக்கக்கூடியது உன்னுடைய மனோபாவம் தான். இது வெற்றியா தோல்வியா, நீ செய்த செயலுக்கு கிடைத்த பலனாகப்பட்டது வெற்றியா தோல்வியா, that depends upon your attitude, not on the result. Not on the result. அப்போ இந்த பாவனை என்பது எங்கிருந்து வருகிறது என்றால், நீ வளர்த்து வைத்திருக்கக்கூடிய அறிவிலிருந்து வருகிறது இந்த பாவனை. நீ வளர்த்து வைத்திருக்கக்கூடிய அறிவிலிருந்து இந்த பாவனை வருகிறது. It is called a perception. ஏன்னா இப்போ ஒருத்தரை நாம முதல்ல பார்க்குறோம். உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ற, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவளை மீட் பண்றேன். இப்போ அவன் மேல உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் வருமோ, ஏதாவது ஒரு பாவனை வருமோ, அவளை ஏதாவது ஒரு கோணத்துல நீங்க பார்ப்பேளோ? பார்க்க முடியாது. ஏன்னா அவளை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. ஓஹோ அப்படியா, சரி, அவன் நல்லவனா கெட்டவனா, இந்த நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் பாவனை தான், ஆட்டிடியூடு தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் ஆல் ஆட்டிடியூட் ரிலேட்டட். இப்ப அவன் நல்லவனா கெட்டவனா, நான் எந்த தீர்மானத்துக்கு வரமாட்டேன். அவன் அறிவாளியா முட்டாளா, அதுவும் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு விவரம் தெரியாது. பட் அவனோட பழக 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 அவனை பத்தி நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்ச விஷயங்களை நான் ஏற்கனவே சில அபிப்பிராயங்கள் உருவாக்கி வச்சிருக்கேன் இல்லையா? இப்படி இருந்தா நல்லது, இப்படி இருந்தா கெட்டது, இப்படி பேசினா அறிவாளி, இப்படி பேசினா முட்டாள், இப்படி நாம ஒருத்தருமே எல்லாத்துக்குமே ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். இப்ப அவனோட பழகிட்டு அவனை பத்தி அவங்ககிட்ட இருந்து அவனுடைய சில விஷயங்களை நான் புரிஞ்சுக்கும் பொழுது, ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை வச்சு இப்போ நான் அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச விஷயத்த எடை போட்டு பார்க்கிறேன். இப்போ அவன் மேல எனக்கு ஒரு ஆட்டிடியூடு வருது, ஒரு பாவனை வருது. இப்ப அவனை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்றேன். அவன் நல்லவன்பா, ஐயோ அவன் மோசமானவன், அவன் பல முட்டாள், அவனுக்கு அறிவே இல்லை, ஐயோ அவன் நல்ல அறிவாளி. நாம எல்லாருக்குமே ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம் இல்லையா? எல்லாருக்குமே, யாரையுமே விட மாட்டான். கடவுளுக்கே சர்டிபிகேட் கொடுக்குறோம்னா பார்த்துக்கோங்க. இந்த கடவுள் பவர்ஃபுல்லான கடவுள், அந்த கடவுள் சும்மான கடவுள், இவர்கிட்ட போனதான் காரியம் நடக்கும். நான் அவர்கிட்ட போயிட்டு வந்தேன், ஒரே விசிட்டு தான், ஒரே வண்டி தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அவர்கிட்ட போய் என் குறைய சொல்லிட்டு வந்தேன், வீட்டுக்கு வரத்துக்குள்ள சரியா போச்சுன்னா பாருங்களேன். இதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு ஒரு 4-5 வாட்டி போனேன், சரியால இவர்கிட்ட ஒரு வாட்டி. கடவுளுக்கே நாம சர்டிபிகேட் கொடுக்குறோம். அப்போ மனுஷாளுக்கு கொடுக்காமலா இருப்போம்? நாம கண்டிப்பா கொடுப்போம். இதுதான் பாவனை. பாவனைங்கிறது எப்படின்னா, உனக்குள்ள ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க, அப்புறம் வெளியில இருந்து விஷயங்களை கேதர் பண்ணி அந்த அபிப்பிராயத்தோடு ஒப்பிட்டு நீ அதை பார்க்கிற. உன்னுடைய பொது அறிவு வளர வளர உனக்குள்ள இருக்கக்கூடிய அபிப்பிராயம் மாற மாற உன்னுடைய பாவனை மாறிக்கொண்டே வரும். Your attitude will keep changing as your perception keeps on changing. ஆனா அந்த பெர்செப்ஷன் மாறணும் அப்படின்னா அறிவை தேடக்கூடிய முயற்சி உங்ககிட்ட இருந்தாதான் அந்த பாவனைங்கிறது மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. சில பேர்லாம் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்ங்கிற பிடிவாதத்தோட இருப்பான். அவளுக்குலாம் பாவனை மாறணும், அவன் அப்படிதான் இருப்பான். இப்ப நம்ம அறிவை தேடி தேடி செல்ல 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 நம்முடைய பாவனை மாறும். எப்படிப்பட்ட பாவனை நமக்கு வேண்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இந்த கர்மத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு, அந்த பாவனை ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நம்ம ஸ்லோகத்தையும் அப்படியே அலசி பார்ப்போம் மறுபடியும். ஏன்னா அந்த வார்த்தைகளை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப தேவை நமக்கு.
செயல்கிறது மூன்றாக மூன்று நிலையில் பார்க்கப்படுகிறது. செயலை நீ செய்யலாம், நிலை 1. நீ செய்யாமல் இருக்கலாம், நிலை 2. வேறு விதமாக செய்யலாம். அது உன் இஷ்டத்துக்கு நீ செய்யலாம். அதான் வேறு விதமாக செய்யலாம். நீ உங்க இஷ்டத்துக்கு நீ செய்யலாம். அப்போ நம்ம என்ன சொல்லணும், சில நேரத்தில் ஒன்று பண்ணிட்டு அச்சோ இது இப்படி செஞ்சுருக்கலாமோ, அப்படி செஞ்சதுனால தான் ஒரு வேளை அது தப்பாக எடுத்தோம் இப்படிலாம் தோணும். ஏன்னா அது வேற விதமாக பண்ணிட்டோம். ஸோ செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு விதத்திலும் செய்யலாம். திஸ் இஸ் யுவர் சாய்ஸ். திஸ் இஸ் அ சாய்ஸ் யூ ஹேவ். நல்லா புரிஞ்சுக்கோ. யுவர் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸ். எல்லாமே சாய்ஸ் தான் லைஃப்ல. நாம தான் சூஸ் பண்றோம். എന്നിട്ട് நாமளே அவசரப்படுறோம். இதை விட கொடுமை வேற ஏதாவது இருக்குமோ சொல்லுங்க. யாராவது என் மேல திணிச்சு நான் அவசரப்பட்டேன்னா பரவாயில்ல. நானே தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறேன். தேர்வு என்னுடையது. நானே அவசரப்படுறேன். ஒரு சின்ன கதை சொல்றேன், கேளுங்க. இது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா தெரியல. இந்த ஆட்டிடியூடுக்கும் இது பொருத்தமா இருக்கும், இந்த சாய்ஸுக்கும் இது பொருத்தமா இருக்கும். 3 நண்பர்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள். வெகு காலமாக அந்த அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி 3 பேரும் ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவாங்க. லஞ்ச் டைம் வந்தாலும் சரி, ஒருத்தர் ஏதோ ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டாரு, ரொம்ப நேரமாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க பாக்கி 2 பேர். ஸோ இப்படி இவங்க ரொம்ப காலமாக இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 3 பேர் ஒன்றா தான் சாப்பிட்டோம். ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிட உட்காந்துருக்கும் போது ஒருத்தன் டப்பா ஓப்பன் பண்ணுறான். அவனுக்குள்ள அதில் தயிர் சாதம் இருக்கு. அவன் சொல்கிறான், டேய் என்னோட மனைவி எனக்கு தினமும் தயிர் சாதம் வைக்கிறாடா, இன்னைக்கு நான் போய் அவகிட்ட சொல்ல போகிறேன். நாளைக்கு மட்டும் நீ தயிர் சாதம் வச்சேன்னா நான் விபரீதமாக ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். போறண்டா சாமி, என்னால் முடியாது, தினமுமா தயிர் சாதம் அப்படின்னா. 2வதாக இருக்கிறவன் அவன் டப்பாவை திறந்தா உள்ள இட்லி இருக்கு. அவனும் அதே சொன்னான், எப்பா தினமும் இட்லி, நானும் என் மனைவி கிட்ட போய் சொல்ல போறேன். நாளைக்குலேருந்து நீ டிஃபனை மாற்றி வைக்கலன்னா நான் விபரீதம் ஏதாவது பண்ண போறேன். 3வது இருக்கிற 2 பேரையும் பார்த்தான். டப்பா ஓப்பன் பண்ணான், சப்பாத்தி 2 பேரையும் பார்த்தான், பேசல, சாப்பிட்டான். அடுத்த நாளைக்கு 3 பேரும் மறுபடியும் லஞ்ச் டைம்ல மீட் பண்றான். இந்த தயிர் சாதம் இருக்கானே, அவன் டப்பாவை திறந்து பார்க்குறான், உள்ள தயிர் சாதம். பயங்கர கோவம் அவனுக்கு. என் மனைவி கிட்ட நான் நேற்று அவ்வளவு சொன்னேன், இவ்வளவு சொல்லிட்டும் அவன் திருப்பி தயிர் சாதம் வச்சிருக்கானா, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், என் வார்த்தைக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காவ அப்படின்னு கோவத்தில் என்ன பண்ணிட்டான், இது 8வது மாடியில் டைனிங் ஹால் டப்புன்னு குதிச்சிட்டான். 8வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டான். 2வது இருக்கிறவன் அவன் டப்பாவை திறந்தா இட்லி. அவனுக்கும் அதே கோவம். என்ன கொடுமை இது, இவ்வளவு சொல்லிட்டு இவன் கேட்கவே இல்லை, அப்ப எவ்வளவு திமிரு. இவனெல்லாம் இப்படி சொன்ன செய்யறது. அவனும் குதிச்சிட்டான். 3வதா இருக்கிறவன் டப்பாவை திறந்தா சப்பாத்தி. அவனும் குதிச்சிட்டான். நல்ல காலம் 3 பேருக்கும் விபரீதமா ஒன்னாகலாம். அடிபட்டு எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருந்தது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க, கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. 3 பேருடைய மனைவிமார்களும் அங்க உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க. தயிர் சாதத்தோட மனைவி சொல்றா, இவர் இப்படி நிறைய சொல்லியிருக்காருங்க, கல்யாணம் பண்ணியிலிருந்து நிறைய சொல்லியிருக்காரு, எதுவுமே இவர் செஞ்சது கிடையாதுங்க, சும்மா அந்த மாதிரி ஏதோ பயமுறுத்துறாரு நினைச்சுக்கிட்டு நானும் பெருசா எடுத்துக்கல, இப்படி செஞ்சுட்டாரு, தெரிஞ்சிருந்தானா நான் வேற ஏதாவது கொடுத்துருப்பேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுது கணவரை பார்த்து சொல்றாரு, இனிமே பாருங்க உங்களுக்கு தினமும் ஒரு வெரைட்டியான சாதம் தான் வைப்பேன், இந்த தயிர் சாதமே இனி வைக்க மாட்டேன், உங்களுக்கு நீங்க எப்படியாவது நல்லபடியா குணமாயி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அழுதுன்னு இருக்கான். இந்த இட்லி மனைவியும் அதே தான். என் கணவர் இப்படிதாங்க, நிறைய திருமணம் ஆன புதுசுல இருந்து இப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, ஆனா எதுவுமே செஞ்சது இல்லை, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்துட்டேன். இது பாருங்க உங்களுக்கு தினமும் ரகரகமான டிஃபனா நான் வச்சு தரேன், நீங்க நல்லபடியா வரணுங்க, குணமாய் வரணுங்க அப்படி சொல்லி அந்த அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. இந்த 3வது சப்பாத்தி மனைவி இருக்கால, அவன் அழுதுன்னு இருக்கா, பேசவே மாட்டேங்கிறா, அப்படி அழுதுன்னு இருக்கா. இவங்க 2 பேருமே சேர்ந்து அவனை சமாதானம் பண்ணுற, விடுங்க நம்ம கணவர்களுக்கு எதுவுமே ஆகலை, ஏதோ எலும்பு முறிவோட முடிஞ்சு போச்சு, பொழைச்சி வந்துடும், டாக்டர் விபரீதமாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் இனிமேல் சப்பாத்தி பண்ணுறதை நிறுத்திட்டு அவருக்கு வேறு ஏதாவது வெரைட்டிஸாக டிஃபன் வச்சு கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க, எதுக்கு இப்படி சமாதானம் ஆகுங்க அப்படின்னா.
அந்த அவ்வளோ அழுதுன்னு இருக்கிற அந்த சப்பாத்தி மனைவி கேவி கேவி சொன்னான். அந்த அம்மா சொல்றான், ஏங்க இல்லைங்க, தினமும் காலையில இவரே தாங்க சப்பாத்தி பண்ணிக்கிறாரு, இவரே தான் டப்பால வச்சுக்கிறாரு, இவரே குதிச்சாரு எனக்கு தெரியலையேன்ட்டு. இவரே குதிச்சாருன்னு எனக்கு தெரியலையா. யூ சூஸ். இதே மாதிரி தான் நாம லைஃப்ல நிறைய விஷயங்களை சூஸ் பண்றோம். ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் தெரியல. ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்லி நாமளும் பண்ணிடுறோம். அவன் 2 பேருக்கும் காரணம் இருந்தது, சொல்லிட்டு அவன் மனைவி பண்ணல, கூச்சிட்டான். இவனே தான் இவனுக்கு சப்பாத்தி பண்ணிக்கிறான், இவனே டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வரான், இவன் ஏன் கூச்சான்? So everything is your choice. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். குதிக்கணும்ன்ற தேர்வை எடுத்தது அவன் தான். It was his choice to jump. Why? He only knows. அப்போ இந்த மனோபாவமும் ஆட்டிடியூடும் இப்படிதான். எப்படிப்பட்ட பெர்செப்ஷன் நமக்குள்ள இருக்கோ, எப்படிப்பட்ட அறிவை நாம் அபிப்பிராயங்களை வளர்த்து வைத்திருக்கின்றோமோ அதன் கோணத்தில் தான் நம்ம ஒரு விஷயங்களையும் பார்ப்போம். ரெண்டாவது என்னன்னா, எல்லாத்திலுமே நமக்கு சாய்ஸ் இருக்கு. செயலை செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டாமா, எப்படி செய்ய வேண்டும், இந்த 3த்துலயுமே நமக்கு சாய்ஸ் இருக்குங்க. அப்போ ஒண்ணு செஞ்சுட்டோம். அதான் திருவள்ளுவர் அழகா சொன்னார், எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. Think before you do. Think 100 times. So choice இருக்கு. யோசிச்சு நீ செயல்ல இறங்கலாம். ஒன் சாய்ஸ். யோசிக்காம டபால் அந்த சப்பாத்திக்காரனு குதிச்ச மாதிரி குதிக்கலாம். அதுவும் நம்ம சாய்ஸ். இல்ல வித்தியாசமா ஏதாவது பண்ணலாம். எல்லாமே நம்ம சாய்ஸ். பட் என்ன சொல்றாரு பகவான், நீ எப்படி செய்கின்றாயோ அதற்குண்டான பலன் உனக்கு கிடைக்கும். பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை என்றால் என்னன்னா, நீ ஒரு செயலை செய்து அதற்கு இப்படிப்பட்ட பலன் தான் வேண்டும் என்பதை உன்னால் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா நீ எந்த மனோபாவத்தோடு செய்கின்றாயோ அதற்கு தகுந்த பலன் தான் வரும். ஒரு பிச்சைக்காரருக்கு ஒருத்தர் 10 ரூபா போடுறாரு. போடும்போது அவருடைய மனசுல என்ன எண்ணம்னா, சனி இப்படி ரோட்ல வந்து நின்று தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது, இந்த எடுத்துட்டு போன்னு சொல்லி போடுறாரு. தர்மம்னு எடுத்துக்க முடியுமா? அப்ப அவர் எந்த எண்ணத்தோடு அந்த 10 ரூபாய் தர்மம் அந்த பிச்சைக்காரனை கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற பலன் தான் வருமே ஒழிய 10 ரூபாய் கொடுத்துட்டாரு, இவர் புண்ணியம் செஞ்சுட்டாரு, இவருக்கு புண்ணிய பலன் கிடைக்கும். நோ. இதுதான் நம்மளுடைய சனாதன தர்ம இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அற்புதமான விஷயம் இதுதான். இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். Your intention is the creator of the result, not the action. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க செஞ்சிட்டாலே போறோன்ட்டு. இல்ல, செய்யறதுக்கு முன்னாடி இப்ப கோயிலுக்கு போறோம். எப்படி போறோம் கோயிலுக்கு? நான் உயர்ந்தவனா, பகவான் உயர்ந்தவனா? எவ்வளவு பெரியவரை பார்க்கறதுக்கு நான் கோயிலுக்கு போறேன். அப்ப நான் எப்படி போகணும்? ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக அடக்கமாக நான் செல்ல வேண்டும். ஆனா அந்த கோயிலுக்கு போகும்போது இருக்கிற தங்கச்சங்கிலி எல்லாம் போட்டுக்கிட்டு, உடம்புல அதை காமிச்சிட்டு இதை காமிச்சுக்கிட்டு, படோடோபம் பண்ணிக்கிட்டு, ஒரு 4 அடிக்கு ஜரிகை வச்சிருக்கிற பட்டு வேஷ்டிகள். உங்ககிட்ட காசு பணம் இருக்கலாம். நீ கோயிலுக்கு போறது உன்னை விட மிக உயர்ந்த இடத்தில் உன்னை இப்படிப்பட்ட நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒருவரை பார்க்க போகின்ற பொழுது நீ எப்படி போகணும்னா, ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பிச்சை எடுக்க வரும்போது எந்த ட்ரெஸ் போட்டு வருமா? அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும், நல்ல ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிற அளவுக்கு பணம் இருக்கும். அவன் ஒருவேளை சினிமாவுக்கு போகும்போது அவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவான். இல்ல 4 பிச்சைக்காரங்களாம் சேர்ந்து எங்கேயாவது ஒரு பார்ட்டிக்கு போனாங்கன்னா அங்க போட்டு போவான். ஆனா பிச்சை எடுக்க வரும்போது அவனுக்கு தெரியும் இந்த காஸ்டியூம் தான், இதுதான் உகந்தது. அப்ப இறைவனை பார்க்க செல்லும் பொழுது, அதனாலதான் நம்மளுடைய சம்பிரதாயத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எளிமையா தான் வச்சிருக்காங்க. எங்கேயுமே ஆடம்பரம் நம்மளுடைய சம்பிரதாயத்துல கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாத்துலயுமே ஆடம்பரம் வந்துருது. பிகாஸ் விளம்பரம். இன்னைக்கு விளம்பர யுகமா மாறி போச்சு.
வீட்டில் ஒரு பூஜை பண்றோமா, அது ஒரு விளம்பரம். அதுல எவ்வளவு ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு ஆடம்பரமாக செய்யலாம், இது எப்படி கிராண்டா. ஸோ அவர் என்டையர் தாட் கோஸ் இன்டு ஹவு கிராண்ட் வி கேன் டூ இட். ஆனா அது எதுக்காக பண்றோமோ அதுல மனசு இருக்க மாட்டேங்கிறது. இது எவ்வளவு கிராண்டா பண்ணலாம், வந்துட்டு போனவன் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறான், இதுதான் நமக்கு ஆர்வமா இருக்கே ஒழிய, ஆத்துல ஒரு பகவத் சேவை பண்றோம் அப்படின்னா அந்த பகவத் சேவையை நம்ம எவ்வளவு கிராண்டா பண்றோம்ன்றது மனசுல இருக்கு. எவ்வளவு ரூபாய்களுக்கு பூக்களை, எவ்வளவு விதவிதமான பூக்களை வாங்கி எவ்வளவு ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கோம், எப்படி வந்தவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கோம், இதுலதான். அப்ப வர்றவெல்லாம் அதை பாராட்ட போகும்போது அது ஒரு சந்தோஷம். ஆனா பகவத் சேவைங்கிறது அங்க உன்னுடைய நிலைக்கு அல்ல இம்பார்ட்டன்ட், அங்க வரக்கூடிய அந்த பகவதிக்கு தானே முக்கியத்துவம். அப்ப அந்த இன்டென்ஷன் பிஹைண்ட் ஆக்ஷன் இஸ் டிசைடர் ஆஃப் த ரிசல்ட். அதுதான் இந்த இடத்துல பகவான் ரொம்ப அழகா சொல்றார். செயலை செய்யத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய கடமையை செய்வதற்குத்தான் உனக்கு உரிமை இருக்கிறது, பலன் மீது உனக்கு உரிமை இல்லை. ஏன்னா 2 கோணத்தில் பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தை. பலன் மீது உனக்கு உரிமை இல்லை என்று சொல்கின்ற பொழுது செயலின் மூலியமாக பலன் அமைய போவதில்லை. செயலுக்கு பின் இருக்கக்கூடிய மனோபாவம் தான் உன் பலனை தீர்மானிக்க போகிறது. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். இந்த ஸ்லோகம் இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்த வகுப்புல இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தாகணும். ரொம்ப ஒரு இந்த கர்ம இந்த சாங்கிய யோகத்துல நடுவுல வந்திருக்கு இந்த ஸ்லோகம். ஸோ இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்றது. இந்த ஸ்லோகம் சாங்கிய யோகத்தையும் கர்ம யோகத்தையும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்போ பலன் மீது உனக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் ஒரு அர்த்தம் என்னன்னா, செயல் செய்யத்தான் உனக்கு உரிமை இருக்கிறது. அஃப்கோர்ஸ் that which is in your control is your action, that which is not in your control is the result out of your action. ஏன்னா ஒரு செயலை செய்த பிறகு அந்த பலனை தீர்மானிப்பது நீ ஒருவன் மட்டுமல்ல, பல விஷயங்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் சேர்ந்து தீர்மானிப்பது தான் பலனாக வருகிறது. செயல் நான் தான் பண்றேன், செயல் நான் தான் பண்றேன். இப்போ குழந்தை பரீட்சை எழுத போறது, படிக்கிறது கர்மம். அப்ப அது நல்லா படிச்சு எல்லாம் பண்ணிட்டு போறது பரீட்சைக்கு. இப்ப எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பர் வரும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது ஏதோ வந்தாச்சு, எழுதியாச்சு, ஆன்சர் ஷீட்டை அங்க இருக்கிற ஆசிரியர் கையில கொடுத்தாச்சு. இனி அந்த குழந்தைக்கு ஆன்சர் ஷீட் மேல ஏதாவது கண்ட்ரோல் இருக்குமோ? சுத்தமா இருக்காது. அதனுடைய கட்டுப்பாடுக்குள்ள இருக்கக்கூடியதை அந்த குழந்தை செஞ்சாச்சு, நல்லா படிச்சாச்சு, ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, எக்ஸாம் அழகா எழுதியாச்சு, ஆன்சர் ஷீட்டை ஆசிரியர் கையில கொடுத்தாச்சு. இனி இதோட அந்த குழந்தைக்கு அந்த விஷயத்துல கண்ட்ரோல் போயாச்சு. இனி ரிசல்ட்டுங்கிறது அந்த குழந்தை தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அதை திருத்தக்கூடிய ஆசிரியர் பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அந்த ஆசிரியர் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம், அதுக்கு எப்படி எழுதினால் எப்படி மார்க் கொடுக்கணும்னு இருக்கக்கூடிய சட்டமாக இருக்கலாம், விதிமுறையாக இருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த பலனை இந்த குழந்தையே தீர்மானம் பண்ணிடுமோனா? தீர்மானம் பண்ண முடியாது. அப்போ பலனை எதிர்பார்க்காதேன்னு பகவான் சொல்லல. தமிழ்ல நம்ம தப்ப சொல்லிட்டு இருக்கோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லல பகவான். பலன் மீது உனக்கு உரிமை இல்லை. ஏன் உரிமை இல்லைன்னா, பலன் என்பது 2 விஷயங்கள் இந்த இடத்துல புரிஞ்சிடும். ஒன்று, பலன் உன்னுடைய மனோபாவத்தை சார்ந்திருப்பது, அப்போ உன்னுடைய செயலை சார்ந்திருப்பது அல்ல. 2வது என்னன்னா, பலன் என்பது நீ நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. செயல் மட்டுமே நீ செய்ய முடியும். செய்த பிறகு அது யாரிடத்தில் செல்கிறதோ வெளியே உன்னை தாண்டி சென்று விடுகிறது. இனி பல சூழ்நிலைகள், பல மனிதர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தான் நிர்ணயிக்க போகிறார்கள். இப்போ நம்ம லெவலுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆத்துல நல்லா சமைச்சிட்டு விருந்தாளி எல்லாம் வந்திருக்கா, நல்லா நீங்க சமையல் பண்ணிட்டு அதோட உங்களுடைய கண்ட்ரோல் முடிஞ்சு போச்சு. கர்மன் ஏவ அதிகாரத்தை, கர்மத்தை செய்வதற்கு அதிகாரம் வந்து விட்டது, கர்மத்தை செய்து விட்டீர்கள். இனி பலன் என்னன்னா, சாப்பிட்றவா கையில தான் இருக்கு பலன், உங்க கையில இல்லை. சாப்பிட்றவாளுடைய மனோபாவத்தையும் பொறுத்திருக்கு பலன். சில பேர் பாராட்டக்கூடிய மனோபாவத்தில் இருக்கக்கூடியவ சாப்பிட்டுட்டு, ஆகா ரொம்ப அற்புதமா சமைச்சிருக்கேளே
இப்படி ஒரு சாப்பாடை நான் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை, இப்படி பேசக்கூடியவா இருப்பா, அவள் சொல்லுவா. சில பேருடைய மனோபாவம், நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், சமைச்சு போட வேண்டியது உங்கள் கடமை, இதில் என்ன பாராட்டலாம் வேண்டி கிடக்கு, நீங்கள் செய்ய வேண்டிய செஞ்சுட்டால் நான் சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டுட்டு கப்சிப்புன்னு போயிடுவாங்க. இப்போ சாப்பாடு நன்னா இருக்குதா நன்னா இல்லையா? சில பேர் சாப்பிட்டுட்டு பரிமாறிட்டு இலையே பார்த்துட்டு இருப்பான், அவன் எப்படி சாப்பிட்றான்ட்டு. ஏன்னா அந்த பலன் மேல் ஆவல், நன்னா சாப்பிட்றான்னு நிறைய கேட்டு வாங்கி சாப்பிட்டா நன்னா சமைச்சிருப்போம். உடனே அந்த கணக்கு போட்டுறோம் பாருங்க. அவர் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார், நன்னா சமைச்சிருக்கு அப்படின்றது. அப்போ அவர் சாப்பிட்டாருங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நன்னா சமைச்சிட்டோங்கிறதுல ஒரு கவனம் போயிடுது அந்த இடத்துல. அப்போ அந்த பலன் மீது கவனம். அப்போ இந்த இடத்துல சூக்ஷ்மமாக பகவான் என்ன சொல்றாருன்னா, பலன் மீது கவனத்தை வைக்காதே. அதைத்தான் அடுத்த லைன்ல சொல்றாரு. இப்போ இந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், கேள்வி எடுத்துட்டு அப்படியே முடிச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம். சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்த புதன்கிழமை நம்ம வகுப்பு இருக்கு. அடுத்த புதன்கிழமை நம்ம மறுபடியும் சந்திப்போம். நான் மெசேஜும். தன்யவாதம். தன்யவாதம். Thank you so much. Thank you. धन्यवाद.